மக்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் மாப்பிள்ளை என்னமோ விநாயகர் செய்ய போகிறேன்ட்டு களிமண்லாம் இங்கே வந்து செட் பண்ணி கொண்டு வந்து உட்காந்துட்ருக்கான். எப்படி விநாயகர் செய்ய தெரியுமா? விநாயகர் செஞ்சிருவியா? மக்களை பாருங்கள், விநாயகர் செய்ய போகிறான்னா விநாயகர் செய்யறது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. என்னடா விநாயகர் செஞ்சிருவியா? இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கியா? எப்படி செட்டப்பாக வருமா? அது என்ன பேஸ்மெண்டா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு மாப்பிள்ளை ஒரு விநாயகர் செய்ய ஆரம்பித்தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகதேசம் செஞ்சு முடிச்சிட்டான் விநாயகரை. இப்போ இதுக்கு பெயிண்ட் அடிக்கணும்னு பெயிண்ட் வாங்கி தர சொல்லிட்டு இருந்தான். சரி, இப்போ நம்ம போய் பெயிண்ட் வாங்கி கொடுப்போம். எப்படி பெயிண்ட் அடிக்கான்னு பார்க்கலாம். பார்த்து என்ன எப்படியும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த விநாயகரை களிமண்ணில் மாப்பிள்ளையை உண்டாக்குனது. இந்த விநாயகர் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மக்களை பார்த்தீங்கன்னா பெயிண்ட் கேட்டான். புதுசாக ஒரு பெயிண்டெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. இப்போ பெயிண்ட் அடிக்க தொடங்க போகிறோம். பெயிண்ட் அடித்து முடிச்சுட்டு நம்ம விநாயகர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை ஒரு வழியாக விநாயகர்லாம் செஞ்சு முடிச்சு பெயிண்டெல்லாம் அடித்து முடிச்சிட்டாரு. இந்த விநாயகர் கஷ்டப்பட்டு செஞ்சு அதுக்காக ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.